நேற்றுக்கு வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலில் 97 லட்சம் பேருடைய வாக்காளர் அட்டை இப்போ நீக்கப்பட்டிருக்கு. அந்த விடுபட்ட வாக்காளர் அட்டையில் உங்களுடைய வாக்காளர் அட்டையும் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா, குறைஞ்சபட்சம் 3 முறை ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் சென்று விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையிலேயே இந்த வரைவு பட்டியலை உருவாக்கியுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வரைவு பட்டியலிருந்து பெயர் நீக்கப்பட்டதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளின் இணையதளங்களில் போயிட்டு பார்க்கலாம். உங்களுடைய பேர் அந்த நீக்கப்பட்ட பட்டியலில் இருந்து அதற்கான காரணம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கலாம். வர ஜனவரி 18 வரை அந்த ஆட்சேபனையை தெரிவித்து அதற்கான படிவம் நம்பர், அதாவது ஃபார்ம் நம்பர் 7 நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். உங்கள் குடியிருப்பு பகுதியில் நீங்கள் இல்லாமல் வேறு இடத்துக்கு போயிருந்தீங்க, மாறுதல் ஆகி போனதுனால அல்லது நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தனால உங்களுடைய வாக்காளர் அட்டையை இந்த லிஸ்ட்டில் விடுபட்டு போயிருந்தால் அதை மீண்டும் நீங்கள் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அட்ரஸ் சேஞ்ச் ஆகி இடம் மாறினவங்க ஃபார்ம் நம்பர் 8 படிவம் நம்பர் 8 ஃபில்அப் பண்ணி அந்த தேர்தல் ஆணையம் ஆஃபீஸில் கொடுக்கலாம். உங்களில் யாராவது புதுசாக இப்போ தான் வாக்காளர் அட்டைக்கே விண்ணப்பிக்க போகிறவங்கன்னா நீங்கள் படிவம் 6 அதாவது ஃபார்ம் நம்பர் 6 ஃபில்அப் பண்ணி தரலாம். இதெல்லாம் ஆன்லைன் வழியாகவும் கொடுக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய மாவட்ட தேர்தல் அதிகாரி நியரஸ்ட் ஆஃபீஸில் போய் கூட நீங்கள் அதை கொடுக்கலாம். இப்படி வாக்காளர் பட்டியலில் பெயரை விட்டு போச்சுன்ட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உதவுவதற்காக கழகங்கள், அதாவது திமுக, அதிமுக, தாவேகா போன்ற கட்சிகள்லாம் தயாராக இருக்காங்க. நீங்கள் பிஜேபி கட்சியை அணுகினாலும் அவங்களுமே உங்களுக்கு உடனடியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த விஷயத்தில் சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு கட்சி ஆஃபீஸை போய் நீங்கள் அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு உடனடியாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 19/12/2025 அன்னைக்கு வெளிவந்த லிஸ்ட் வரைவு வாக்காளர் பட்டியல் மட்டுமே, அதாவது டிராஃப்ட். அது இறுதி பட்டியல் இல்லை. இறுதி பட்டியல் மீண்டும் சரிபார்க்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 17 போல தான் ரிலீஸ் ஆக இருக்குது. அதனால் வாக்காளர் பட்டியலில் பேர் இடம்பெறலையே அப்படின்ட்டு வருத்தப்பட வேண்டாம். புதுசாக யாராவது அப்ளை பண்ண இருக்கீங்கன்னா நீங்களுமே புது வாக்காளர் அட்டைக்கு உடனே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வர ஏப்ரல் 2026 எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போடலாம்.